உங்களை எங்கள் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று தமிழ்நாட்டின் வரலாற்று நகரமான திருவாரூரைச் சுற்றி அமைந்துள்ள ஸ்ரீராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 5 புனித கோயில்களான பஞ்சராம க்ஷேத்திரங்களை ஆராய்கிறோம். இந்த கோயில்கள் புராணக் கதைகள், தெய்வீக இணைப்புகள் மற்றும் வளமான கலாச்சார வரலாற்றில் மூழ்கியுள்ளன. எனவே இந்த ஆன்மீக பயணத்தில் எங்களுடன் சேருங்கள். இந்தியா முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட ஸ்ரீராமர் கோயில்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் மேலும் ஆராய ஆர்வமாக இருந்தால் இந்த 2000 கோயில்களின் வரைபடத்துடன் 30 புகழ்பெற்ற ஸ்ரீராமர் கோயில்களை விவரிக்கும் எனது பிளாகில் பாருங்கள். இணைப்பு கீழே உள்ள விளக்கப் பெட்டியில் உள்ளது. மேலும் பஞ்சராம க்ஷேத்திரம் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விளக்கத்தில் எனது பிரத்யேக பிளாக் இணைப்பை காண்பீர்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கள் முதல் க்ஷேத்திரம் திருவாரூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள முடிகொண்டான் கோதண்டராமர் கோவில். 1000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான இந்த கோயில் அன்னை சீதா மற்றும் அவரது சகோதரர் லட்சுமணனுடன் தெய்வீக கோதண்டராமர் ராமர் வீடாக உள்ளது. இந்த கோயிலின் கதை கோயிலைப் போலவே வசீகரிக்கிறது. இலங்கைக்கு தனது பயணத்தின் போது ராமர் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் தங்கியதாக புராண கதை கூறுகிறது. ராவணனை வென்ற பிறகு ராமர் முனிவரின் இருப்பிடத்திற்கு திரும்பினார். அங்கு ரங்கநாதர் அவருக்கு தெய்வீக மலர்களால் செய்யப்பட்ட மலர் கிரீடத்தை வழங்கினார். இந்த தெய்வீக செயல் அந்த இடத்திற்கு முடிகொண்டான் என்ற பெயரைக் கொடுத்தது, அதாவது கிரீடம் அணிவது. இங்குள்ள சிறப்பம்சங்களில் ஒன்று ராமரின் அரிய தோரணை உத்தம லக்ஷணா. அவரது உடலில் 3 வளைவுகளைக் கொண்டுள்ளது. இந்த தனித்துவமான நிலைப்பாடு அவரது தெய்வீக வடிவத்தின் பரிபூரணத்தை பிரதிபலிக்கிறது. அனைத்து பக்தர்களுக்கும் அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குவதாக நம்பப்படும் கோயிலின் பின்புறம் உள்ள புனித குளமான ராமதீர்த்தத்தையும் பார்வையிட பக்தர்கள் இங்கு திரண்டு வருகிறார்கள். எங்கள் அடுத்த இலக்கு திருவாரூரிலிருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஆதம்பார் கோதண்டராமர் கோவில். இந்த விசித்திரமான கோவில் ராமாயணத்தில் உள்ள தங்கமான் அத்தியாயத்துடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. சீதா மாயமானால் மயக்கப்பட்ட தருணம் இறுதியில் ராவணனால் கடத்தப்படுவதற்கு வழிவகுத்தது. ஆதம்பாரில் தங்கமானின் சிலையையும் ராமர், சீதா, லட்சுமணன் மற்றும் ஹனுமானின் அழகான வெண்கல சிலைகளையும் நீங்கள் காணலாம். இந்த கோயில் ஒரு வரலாற்று தளம் மட்டுமல்ல, குறிப்பாக ராமர் மற்றும் அவரது குடும்பத்தினரின் சோதனைகள் மற்றும் வெற்றிகளைப் பற்றிய அடையாளங்களால் நிரம்பியுள்ளது. ஆதம்பர் அதன் ஆன்மீக ஆற்றலுக்காக புகழ்பெற்றது மற்றும் செழிப்பு, குழந்தைகள் மற்றும் நல்ல ஆரோக்கியத்திற்கான ஆசீர்வாதங்களை நாடும் பக்தர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அடுத்து புனிதமான குடமுருட்டி நதிக்கரையில் அமைந்துள்ள பருத்தியூர் கோதண்டராமர் கோயிலுக்குச் செல்கிறோம். 19ஆம் நூற்றாண்டின் இந்த கோயில் சிறந்த பக்தரான பருத்தியூர் ஸ்ரீ கிருஷ்ண சாஸ்திரியால் கட்டப்பட்டது மற்றும் ராமரின் பிரமிக்க வைக்கும் வெண்கல சிலை உள்ளது. பல வருட பக்திக்குப் பிறகு சாஸ்திரி இந்த தெய்வீக சிலைகளை கண்டுபிடித்து அவற்றை பிரதிஷ்டை செய்ய கோயிலை கட்டினார். சுவாரஸ்யமாக இந்த கோவிலுக்கு ஆதி வரதராஜ பெருமாள் என்ற பெயரில் விஷ்ணுவுடன் ஒரு தொடர்பு உள்ளது. அவர் துர்வாச முனிவரால் அனுப்பப்பட்ட அரக்கனிடமிருந்து மன்னர் அம்பரீஷாவை காப்பாற்றியதாக கூறப்படுகிறது. இந்த கோயில் குடும்ப தகராறுகளை தீர்ப்பதற்கும் செழிப்பை கொண்டு வருவதற்கும் இதயத்தை குணப்படுத்துவதற்கும் பிரபலமானது. இப்போது நாம் தில்லை விளாகம் என்ற ஆலயத்திற்கு வருகிறோம். இது 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வரலாற்றையும் தெய்வீக கவர்ச்சியையும் கொண்ட ஒரு கோவில். கோதண்டராமர் பகவானின் கம்பீரமான நின்ற சிலைக்கு பெயர் பெற்றது இந்த கோயில். இங்குள்ள ராமர் ராமசாரம் என்று பொறிக்கப்பட்ட அம்பு ஒன்றை வைத்திருக்கிறார். அவரது தோற்றம் மிகவும் அழகாக உள்ளது. கிரக துன்பங்களை சமாளிக்க பக்தர்களுக்கு உதவும் என்று நம்பப்படும் கிரக தோஷ நிவர்த்தி தோரணையில் சித்தரிக்கப்பட்டுள்ள ஹனுமானின் சிலையும் இந்த கோவிலில் உள்ளது. கோயிலின் மிகவும் பிரியமான வழிபாட்டு வைபவங்களில் ஒன்று ராம நவமியின் போது மான் வாகனம் ஊர்வலமாகும். அங்கு ராமர் ஒரு சிறப்பு கிரீடத்துடன் கொண்டு செல்லப்படுகிறார். இது அவரது தெய்வீக இருப்பின் மகத்துவத்தை குறிக்கிறது. எங்கள் இறுதி நிறுத்தம் வடுவூர். இது பெரும்பாலும் தட்சிண அயோத்தி என்று குறிப்பிடப்படுகிறது. தெற்கு அயோத்தி. இங்கு கோதண்டராமர், சீதை, லட்சுமணன் மற்றும் அனுமனுடன் தெய்வீக திருமண கோலத்தில் சித்தரிக்கப்படுகிறார். அயோத்திக்கு திரும்புவதற்கு முன்பு ராமர் தன்னையும் சீதையையும் சிலையாக விட்டுச் சென்ற இடம் வடுவூர் என்று கூறப்படுகிறது. இந்த சிலைகள் பின்னர் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டன. இந்த கோவிலில் ராம தீர்த்தமும் உள்ளது. இது பக்தர்களின் ஆன்மாக்களை தூய்மைப்படுத்துவதாக நம்பப்படும் ஒரு சிறப்பு குளமாகும். மக்கள் அமைதி, தெய்வீக வழிகாட்டுதல் மற்றும் ஆசீர்வாதங்களை தேடி இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். இது ராமரின் தெய்வீக இருப்பு பிரகாசமாக பிரகாசிக்கும் இடம். வருகை தரும் அனைவருக்கும் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது. முடிகொண்டனின் புகழ்பெற்ற கிரீடம் முதல் வடுவூரின் அமைதியான சிலை வரை
பஞ்சராம க்ஷேத்திரங்கள் ராமரின் வாழ்க்கையை பற்றிய அரிய மற்றும் தெய்வீக பார்வையை வழங்குகின்றன. நீங்கள் ஒரு பக்தராக இருந்தாலும் சரி, வரலாற்று ஆர்வலராக இருந்தாலும் சரி, இந்த கோயில்கள் உங்களை பிரமிப்பிலும் ஆன்மீக நிறைவையும் அளிக்கும். இந்த தெய்வீக பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. மேலும் பேசிலிருக்கும் கோயில் சுற்றுலா வீடியோக்களுக்கு லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பெல் ஐகானை அழுத்தவும் மறக்காதீர்கள்.